வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மகா சிவராத்திரி இன்று நிறைவு பெறுகிறது மகா கும்பமேளா. மாமல்லபுரத்தில் இன்று நடக்கிறது தாவேகா 2ஆம் ஆண்டு தொடக்க விழா. இரட்டைமலை சீனிவாசனின் வாரிசுகளும் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல். டிரம்பின் ராணுவ பட்ஜெட் பரிந்துரையில் இணைய விரும்பவில்லை என்று சீனா அறிவிப்பு. ISL கால்பந்து போட்டி ஈஸ்ட் பெங்கால் ஐதராபாத் அணிகள் மோதல். தமிழகத்தில் இன்று முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மகா சிவராத்திரி தினமான இன்றுடன் மகா கும்பமேளா நிறைவு பெறுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா கடந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி மற்றும் வெளிநாட்டு தலைவர்கள், பிரதிநிதிகள், சினிமா பிரபலங்கள், பொதுமக்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர். இதுவரை 63 கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடியுள்ளதாக உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கடந்த 40 நாட்களாக நடைபெற்று வந்த மகா கும்பமேளா 45வது நாளான மகா சிவராத்திரி தினமான இன்றுடன் நிறைவு பெறுகிறது. கும்பமேளா நிறைவையொட்டி நிறைவு நாள் நிகழ்ச்சி இன்று மிக பிரம்மாண்டமாக கங்கைக்கரையில் சிறப்பு வழிபாடுகள், பூஜைகள் நடைபெறுகிறது. இதில் ஏராளமான பக்தர்கள் பிரயாக்ராஜுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக மாநில அரசும் மகா கும்பமேளா குழுவினரும் சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். மேலும் பல்வேறு கட்டுப்பாடுகளையும் விதிக்கப்பட்டுள்ளனர். டிரம்பின் ராணுவ பட்ஜெட்டுடனான பரிந்துரையில் இணைய விரும்பவில்லை என்று சீனா தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவின் செலவுகளை குறைக்க முடிவு செய்து வெளிநாடுகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவியை நிறுத்த உத்தரவிட்டுள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோரை சந்தித்து பேசும்போது ராணுவ பட்ஜெட்டை பாதியாக குறைக்கலாம் என்று சொல்ல விரும்புவதாக தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் புதினுடன் பேசிய நிலையில் டிரம்பின் பரிந்துரையில் இணைய விரும்பவில்லை என்று சீனா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் ஜியோன் கூறுகையில், சீனா அமைதியான வளர்ச்சிக்கு உறுதி பூண்டுள்ளது. ஆனால் அதை வரையறுக்கப்பட்ட பாதுகாப்பு செலவினம், இறையாண்மை மற்றும் வளர்ச்சி நலன்களை பாதுகாப்பாகும். மேலும் எந்த நாட்டுடன் ஒருபோதும் ஆயுத போட்டியில் ஈடுபடுவதில்லை என தெரிவித்துள்ளது. கொல்கத்தாவில் நடைபெறும் லீக் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால், ஐதராபாத் அணிகள் மோத உள்ளன. 13 அணிகள் இடையிலான 11வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் இன்று கொல்கத்தாவில் நடைபெறும் லீக் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால், ஐதராபாத் அணிகள் மோத உள்ளன. இந்த தொடரில் இதுவரை நடந்துள்ள லீக் ஆட்டங்களின் முடிவில் ஈஸ்ட் பெங்கால் அணி புள்ளி பட்டியலில் 8வது இடத்திலும், ஐதராபாத் அணி 12வது இடத்திலும் உள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக கடலோரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று மிதமான மழை பெய்யலாம் என்று தெரிவித்துள்ளது. நாளை கடலோர தமிழகம், உள் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 28ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், மார்ச் 1ஆம் தேதி கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கோவை வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கிடைக்கவில்லை என்று சேலத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சேலத்தில் பாமக மாநில கௌரவ தலைவர் ஜி.கே. மணியின் இல்ல திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சேலம் விமான நிலையம் வந்தடைந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரிந்து கிடக்கின்ற அதிமுகவை வலுப்பெற வைக்கவும் அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சக்திகள் இணைய வேண்டும் என்பதற்காகத்தான் என தெரிவித்தார். மேலும் கோவை வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கிடைக்கவில்லை, அதனால் சந்திக்க வாய்ப்பில்லை எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரிந்து கிடக்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய சக்திகள் இணைய வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன். நம்பிக்கை துரோகிகள் ஒழிந்து போவார்கள் உங்க அறிக்கையில குறிப்பிட்டிருக்கீங்க. இப்ப கோயம்புத்தூருக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா வர, நீங்க ஏதாவது சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? இதில் நான் அவரிடம் சந்திப்பதற்கு கேட்கவில்லை, ஆனால் நான் சந்திக்கிறேன். சொல்லுங்க.
புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மணவெளி தொகுதியில் போட்டியிட தயாரா என்று சபாநாயகர் செல்வம் சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மார்ச் 10ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குகிறது என்றும் 12ஆம் தேதியன்று 2025-26ஆம் ஆண்டிற்கான முழு பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார் என்றும் தெரிவித்தார். மேலும் சமீபத்தில் சபாநாயகர் டெபாசிட் இழப்பார் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கருத்து தெரிவித்துள்ள நிலையில் அவரது சொந்த ஊரான மணவெளி தொகுதியில் போட்டியிட தயாரா என சபாநாயகர் செல்வம் சவால் விடுத்துள்ளார். நேரடியா அவருக்கே சவால் விடுறேன். என்னை எதிர்த்து என்னுடைய தொகுதியில் போட்டியிட அவர் தயாராக இருந்தால் நான் தயாராக இருக்கிறேன். அவர் நின்ற அத்தனை தேர்தல்களிலும் அவருடைய சொந்த ஊர் பூர்ணாங்குப்பம், அங்கேயும் போட்டியிட மாட்டாரு. அங்கேயும் போட்டி இல்லை. நான் அவருக்கு சவாலே விடுறேன். நான் நிக்கிறது ரெடி. யார் டெபாசிட் வாங்குறது பார்க்கறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். அவருக்கு தைரியம் இருந்தால் மணவெளி தொகுதியில் அவரை போட்டியிட தயாராக இருந்தால் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு யார் டெபாசிட் வாங்குகிறார் என்று பார்த்து விடலாம். இதுவரை அவர் போட்டியிட்ட அத்தனை தடவையும் அவர் சொந்த ஊர்ல ஒரு தடவை கூட அவருக்கான அதிக வாக்கு கிடைத்தது கிடையாது என்பதை நல்ல தெளிவாக இந்த சபையில் முன்கூற மீண்டும் அவருக்கு சவாலா விடுறேன். அவர் என்னை எதிர்த்து போட்டியிடுவதற்கு தயாராக இருந்தால் நானும் அவர் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். அவருடைய சொந்த ஊர் மணவெளி தொகுதி, நான் நின்று வெற்றி பெற்ற ஊர் மணவெளி தொகுதி. அவர் போட்டியிட தயாராக இருந்தால் நானும் போட்டியிட தயாராக இருக்கின்றேன். வேண்டுமென்றால் வந்து மோதிக்கொள்ளட்டும். பெண்கள் மீதான பாலியல் தாக்குதல் உள்ளிட்டவற்றை திசை திருப்புவதற்காக மொழி பிரச்சனையை தூண்டி திமுக அரசியல் செய்து வருவதாக பாஜக மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி தெரிவித்துள்ளார். பாஜக மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசியவர், தமிழகத்தில் திமுக அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வியை சந்தித்து வருகிறது என்றும் ஊழல், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் புழக்கம், பெண்கள் மீதான பாலியல் தாக்குதல் ஆகியவற்றை திசை திருப்புவதற்காக மொழி பிரச்சனையை தூண்டி திமுக அரசியல் செய்து வருகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் பிரதமர் மோடி உலக அளவில் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்து வருகிறார். எப்பொழுதும் அவர் மொழியை அரசியலாக்க பயன்படுத்தியது இல்லை என்றார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். Little here and there touch. That is the reason whatever the narrative they want to create through media and other areas and their alliance partner Congress party, DMK and others. It is unfortunate. Nation with nation spirit, Tamil Nadu pride, keeping up the Tamil pride with definitely regional aspirations, culture. Narendra Modi ji clearly told, giving importance to regional language and regional culture and also keeping up the national spirit. India's place is utmost important in the world today. Everybody is feeling proud Indian across the globe. Don't spoil the image of India and Bharat along with whatever for your petty political agenda or with a vote bank politics, emotional politics. This is not fair. வாணியம்பாடி அருகே அரசு பள்ளி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆங்கில ஆசிரியரை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த காவலூர் மலை ரெட்டியூர் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. அங்கு பணியாற்றக்கூடிய ஊத்தங்கரை பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவர் கிருஷ்ணாபுரத்தில் தங்கி ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற கம்ப்யூட்டர் தேர்வின் போது 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 6 மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக மாணவிகள் உதவி மையம் எண் 1098 அழைத்து புகார் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் திருப்பத்தூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மேத்யூ என்பவர் நேரடியாக அப்பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட 6 மாணவிகளிடம் விசாரணை மேற்கொண்டு அவர்கள் கொடுத்த எழுதிப்பூர்வமாக வாக்குமூலத்தின் அடிப்படையில் மகளிர் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் கொடுக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் வாணியம்பாடி போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சங்கரன் கோவில் அருகே விவசாய நிலத்தில் கிடந்த மனித எலும்புக்கூடை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலை அடுத்த சத்திரகொண்டான் அருகே வயலி என்ற கிராமத்தில் உள்ள வாய்க்கால் அருகே இன்னாசி ராஜ் என்ற விவசாயிக்கு சொந்தமான நிலம் உள்ளது. இந்த நிலத்தில் அவர் சோளம் பயிரிட்டிருந்தார். 2 மாதத்திற்கு பிறகு தற்போது அந்த விவசாய நிலத்தில் அறுவடை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அறுவடையின் போது சோளத்திற்கு நடுவே ஒரு ஆணின் எலும்பு கூடு கிடைத்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் எலும்புக்கூட்டை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தடவியல் நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்தனர். இது கொலையா தற்கொலையா என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கோபிசெட்டிப்பாளையம் அருகே கல்குவாரியில் இருந்து கருங்கல் பாரம் ஏற்றி வந்த லாரியை வழிமறித்து பணம் கேட்டு மிரட்டிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள நஞ்சகவுண்டன் பாளையம் பகுதியில் கருங்கல் பாரம் ஏற்றி வந்த லாரி ஒன்றை 3 நபர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து லாரி ஓட்டுநரிடம் அனுமதியின்றி மண் கடத்துவதாக கூறி பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். இதுகுறித்து லாரி ஓட்டுநர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் குள்ளம்பாளையத்தை சேர்ந்த ஆதித்தமிழ் முன்னேற்ற கழகம் கட்சியின் மாவட்ட செயலாளர் யுவராஜ், ஆதித்தமிழ் பேரவையை சேர்ந்த சதீஷ் மற்றும் ஆதித்தமிழ் முன்னேற்ற கழகம் கட்சியை சேர்ந்த தர்மலிங்கம் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சீர்காழி அருகே 3.5 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 16 வயது சிறுவனை போலீசார் கைது செய்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே செயல்பட்டு வரும் அங்கன்வாடியில் 3.5 வயது பெண் குழந்தை உணவு வேளையில் வெளியே வந்துள்ளது. அப்போது அதே பகுதியை சேர்ந்த குழந்தையின் உறவினரான 16 வயது சிறுவன் சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி மறைவான இடத்திற்கு அழைத்து சென்று குழந்தையிடம் தவறாக நடக்க முற்பட்டுள்ளார். அப்போது குழந்தை கூச்சலிட்டதால் அதிர்ச்சியடைந்த சிறுவன் அருகே இருந்த கல்லால் குழந்தையின் தலையில் கொடூரமாக தாக்கியதில் குழந்தை மயங்கியுள்ளது. இந்நிலையில் வெகு நேரமாகியும் குழந்தையை காணாததால் தேடிய பெற்றோர்கள் புதர் பகுதியில் தலையில் ரத்த காயத்துடன் மயங்கி கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து குழந்தையை மீட்ட பெற்றோர் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் 16 வயது சிறுவனை கைது செய்த போலீசார் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். வேளச்சேரியில் குப்பை லாரி திடீரென பிரேக் போட்டு நின்றதால் பின்னால் வந்த கார் லாரியின் பின்புறம் மோதி விபத்துக்குள்ளானது. சென்னை வேளச்சேரி அடுத்த தரமணி 100 அடி சாலை டான்சி நகர் யூட்டன் பகுதியில் சென்னை மாநகராட்சியின் குப்பை சேகரிக்கும் லாரி குப்பைகளை ஏற்றிக்கொண்டு சென்றது. இந்நிலையில் திடீரென லாரியை ஓட்டுநர் பிரேக் போட்டு நிறுத்தியுள்ளார். அப்போது வேளச்சேரியில் இருந்து தரமணிக்கு ஊழியர்களை அழைத்து சென்ற கார் லாரியின் பின்புறம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் கார் ஓட்டுநர் இருசப்பன் என்பவர் படுகாயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து அருகில் இருப்பவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கிண்டி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் குப்பை லாரி ஓட்டுநர் மணிகண்டனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் வீட்டில் தனியாக இருந்த இளம் பெண்ணிடம் பாலியல் தொல்லை கொடுத்த இருவரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வீட்டில் தனியாக இருந்த இளம் பெண்ணிடம் மாரிசெல்வம், மாரியப்பன் ஆகிய இருவரும் மது போதையில் கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் தொல்லை கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாரியப்பனை கைது செய்தனர். இந்நிலையில் புதுக்கோட்டை பகுதியில் தலைமறைவாக உள்ள குற்றவாளி மாரி செல்வத்தை ராஜபிரபு தலைமையிலான போலீசார் கைது செய்ய முயன்றனர். அப்போது மாரி செல்வம் மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தால் காவல் உதவி ஆய்வாளர் ராஜபிரபு மற்றும் காவலர் பொன்ராம் ஆகியோரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றபோது அவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் காயமடைந்த போலீசார் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களை தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் நேரில் சென்று நலம் விசாரித்தார். அந்த 2 பேருக்கும் காயம் இருந்தது. டெஸ்பைட் தட் இன்ஜுரி அவருடைய செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காகவும் சிமிலர்லி அந்த அக்யூஸ்டை செக்யூர் பண்ணுறதுக்காகவும் ஹி வாஸ் ஃபோர்ஸ்டு டு யூஸ் ஃபோர்ஸ். அதில் 1 round of bullet was fired and based on that the accused was apprehended also. In the critical situation, despite his wound and injury, in the brave act பண்ண SI definitely deserves appreciation. That is a real brave act. Similarly, அந்த 2 பேருடையும் medical condition observation இருக்கு. SIs as well as the policemen. Similarly, and accused medical condition observation இருக்கும். We are monitoring the medical condition of all. Other legal formalities of further investigation will follow. ஆமா, முன்னாடி வழக்கில் உள்ள ஆளுகள் தான் 2 பேரும். இந்த ஆளு ஹிஸ்டரி ஷீட்டோட அக்யூஸ்ட் தான். ஸோ ஏற்கனவே நிறைய ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுத்து வச்சிருந்தால் தான் டெஸ்பைட் தட் இந்த மாதிரி ஒரு ஆக்டில் ஈடுபட்டாங்க. உத்திரமேரூர் அருகே பிரசவத்தின் போது கர்ப்பிணி பெண் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ரமேஷ். இவர் தனது கர்ப்பிணி மனைவி செல்வியுடன் திருப்பலிவனம் பகுதியில் கொட்டகை அமைத்து மரம் வெட்டும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் செல்வி உடல்நலக் குறைவு காரணமாக பணிக்கு செல்லாமல் கொட்டகையில் தனியாக இருந்துள்ளார். அப்போது செல்விக்கு பிரசவ வலி ஏற்பட்டு குழந்தை பிறந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் குழந்தையை மீட்டு களியம்பூண்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதித்தனர். கரூரில் பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு
மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியை திணித்து மீண்டும் மொழி போருக்கு நிர்பந்திக்கும் பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக மாணவரணி மாவட்ட அமைப்பாளர் சரவணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இளங்கோ, சிவகாம சுந்தரி, மாணிக்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று மத்திய அரசின் இந்தி திணிப்பை எதிர்த்து கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழக மஜ்லிஸ்களின் ஐக்கிய ஜமாஅத் கூட்டமைப்பு சார்பில் மாநில பொதுக்குழு கூட்டம் மதுரை வில்லாபுரத்தில் நடைபெற்றது. மதுரை வில்லாபுரத்தில் தமிழக மஸ்ஜிதுகளின் ஐக்கிய ஜமாஅத் கூட்டமைப்பின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில தலைவர் முகமது பஷீர் தலைமை தாங்கினார். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் மத நல்லிணக்கம், சகோதரத்துவத்தை சிதைக்கும் செயலில் ஈடுபடுவதின் மீது அரசு கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முகமது பெய் உள்ளிட்ட புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வக்ஃபு சொத்துக்களில் கல்வி நிலையங்கள் நிறுவுவதற்கு 30 ஆண்டு கால குத்தகை கொடுக்கும் அதிகாரத்தை இதுவரை மாநில அரசு வக்ஃப் வாரியத்திற்கு வழங்கவில்லை. நாங்களோ எங்கள் சொத்து எங்கள் சொத்துக்கு உரிமையுடைய அந்த வக்ஃபு உரிமையாளர் 1 வருடம் மட்டுமே குத்தகைக்கு கொடுக்க முடியும். வக்ஃபு வாரியம் போர்டு 3 ஆண்டுகள் குத்தகைக்கு கொடுக்க முடியும். ஆனால் எங்களுடைய சமுதாயத்தினுடைய இன்றைய முதன்மையான தேவை கல்விக்கூடங்கள், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். அதற்காக 30 ஆண்டு கால குத்தகை கொடுத்தால் மட்டுமே எஜுகேஷன், உங்களுக்கு எல்லாமே தெரியும், ரெகக்னைசேஷன் கிடைக்கும். அப்படி என்றால் 30 ஆண்டு கால குத்தகையை அரசாங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறது, குத்தகை கொடுக்கும் அதிகாரத்தை. கெங்கவல்லியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாட்கோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய ஓய்வூதிய திட்டம், காலி பணியிடங்களை நிரப்புவது, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாட்கோ ஜியோ அமைப்பினர் தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜாட்கோ ஜியோ அமைப்பினர் போராட்டம் காரணமாக சேலம் மாவட்டம் கெங்கவல்லி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அலுவலர்கள் இல்லாமல் இருக்கைகள் வெறிச்சோடி காணப்பட்டது. அலுவலர்கள் யாரும் இல்லாததால் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வந்த பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். கடலூரில் நடைபெற்ற தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கடலூர் சுரப்பன் நாயக்கன் சாவடியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்டத்தை சேர்ந்த பேரிடர் மாவட்டமாக அறிவித்து சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்து விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், கடலூரில் அரசு கையகப்படுத்தும் நிலத்தில் தோல் தொழிற்சாலை கொண்டு வந்தால் அதை முற்றிலுமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். ராஜஸ்தான் உட்பட பல மாநிலங்களில் பழைய பென்ஷன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அந்த மாநில அரசாங்கம் அறிவித்து நடைமுறை கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 7 மாநிலங்களில் பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது இப்போ நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் அவங்க கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் அதை நிறைவேற்ற முன்வர வேண்டும். பணம் இல்லை என்று சொல்லக்கூடிய காரணம் ஏற்கத்தக்கதல்ல. இவங்க கொடுத்த பணத்தை வச்சே அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஊழியர்கள் கொடுத்த பணத்தை வச்சு அந்த ஸ்கீமை நிறைவேற்ற முடியும். ஒரே நேரத்தில் எல்லாரும் ரிட்டையர்ட் ஆக போகிறதில்ல, படிப்படியாக தான் அந்த ஆண்டுதோறும் செலவழிக்க வேண்டிய பணம் தான் அது. ஆகவே அரசு தன்னுடைய நிலையை மறுபரிசீலனை பண்ணணும். பொன்னேரியில் தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இந்தி மொழியை திணிக்கும் மத்திய பாசிச பாஜக அரசை கண்டித்து PSNL அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் துணை அமைப்பாளர்கள் விக்னேஷ் உதயன், தமிழரசன், தமிழ்மகன், சேதுராமன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பொன்னேரி அண்ணா சிலை அருகில் இருந்து 200க்கும் மேற்பட்டோர் BSNL அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்று மத்திய அரசை கண்டித்தும் இந்தி திணிப்பை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். மாணவர் அமைப்பினர் மற்றும் திமுகவினர் BSNL அலுவலகத்துக்கு செல்வதை தவிர்க்கும் வகையில் போலீசார் பேரிகார்டுகள் அமைத்து தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கரூரில் செயல்படாத நல வாரியத்தை செயல்படுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரூரில் தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் சம்பத்குமார் தலைமையில் செயல்படாத நல வாரியத்தை செயல்படுத்த வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் உள்ள ஏகோபித்த செய்தியாளர்களின் கோரிக்கையை ஏற்று பத்திரிகையாளர்கள் நல வாரியத்தை தமிழக அரசு துவங்கியது. இந்நிலையில் பத்திரிகையாளர்களுக்கு என அறிவிக்கப்பட்ட சலுகைகள் திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் தமிழக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 வருடங்கள் ஆகியும்
பத்திரிகையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்ட நலத்திட்டங்கள் எதையும் வழங்கவில்லை என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தினர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். கள்ளக்குறிச்சியில் இந்தி திணிப்பை எதிர்த்து திமுக மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு இந்தி திணிப்பை எதிர்த்து திமுக மாவட்ட கழகம் செயலாளர் உதயசூரியன் தலைமையில் தமிழ் மாணவர் மன்றம், திமுக மாணவர் இயக்கம் கூட்டமைப்பு தமிழ்நாடு FSO சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தி மொழியை திணிப்பதாக குற்றம் சாட்டி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் அங்கேயர்கண்டி, உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன், நகர்மன்ற தலைவர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரியில் மகா சிவராத்திரியையொட்டி சிவாலய ஓட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மகா சிவராத்திரியையொட்டி சிவாலய ஓட்டம் நடைபெற்றது. முன்னதாக முஞ்சிறை திருமலை மகாதேவர் கோவிலில் இருந்து துவங்கி திருக்குச்சி, திருப்பரப்பு, திருந்தங்கரை உள்ளிட்ட 12 சிவாலயங்கள் 108 கிலோமீட்டர் தூரத்தை பக்தர்கள் ஓடி சென்று வழிபாடு செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் சிவாலய ஓட்டத்தில் கலந்து கொண்டனர். கெங்குவலியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் தேர் திருவிழாவையொட்டி பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் கெங்குவலியில் ஆத்தூர் செல்லும் சாலையில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் மயான கொள்ளை திருத்தேர் விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த 3ஆம் தேதி காப்பு கட்டுதல் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து பால்குடம் மற்றும் தீர்த்தக்குட ஊர்வலமாக நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக சுவேத நதிக்கரையில் இருந்து பால்குடம் மற்றும் தீர்த்தக்கூடம் ஊர்வலம் தொடங்கி நகரின் முக்கிய சாலைகள் வழியாக மேலத்தாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுக்கோட்டையில் வீர மாகாளி அம்மன் கோவிலில் முளைப்பாரி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் மேற்பனைக்காடு கிராமத்தில் கல்லணை கால்வாய் கரையோரம் உள்ள வீர மாகாளி அம்மன் கோவிலில் முளைப்பாரி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் முளைப்பாரியை தாரை தப்பட்டை முழுக கும்மி அடித்த ஆட்டத்துடன் ஊர்வலமாக சுமந்து சென்று கல்லணை கரையோரம் உள்ள பெரிய குளத்தில் விட்டனர். இதனைத் தொடர்ந்து முளைப்பாரியுடன் கொண்டு வந்த படைகள் பொருட்களை ஒரே இடத்தில் குவித்து வைத்து படைகளிட்டு வழிபட்டனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வீர மாகாளி அம்மனை வழிபட்டு சென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகா சிவராத்திரி இன்று நிறைவு பெறுகிறது. மகா கும்பமேளா. மாமல்லபுரத்தில் இன்று நடக்கிறது தாவேகா 2ஆம் ஆண்டு தொடக்க விழா. இரட்டைமலை சீனிவாசனின் வாரிசுகளும் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல். டிரம்பின் ராணுவ பட்ஜெட் பரிந்துரையில் இணைய விரும்பவில்லை என்று சீனா அறிவிப்பு. ISL கால்பந்து போட்டி, ஈஸ்ட் பெங்கால், ஐதராபாத் அணிகள் மோதல். தமிழகத்தில் இன்று முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.